வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பீட் பண்ணதில் 1/4 டம்ளர் வந்துட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தினை மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எந்தவித கட்டிகளும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித கட்டிகளும் இல்லாமல் சூப்பராக கலங்கி வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதே போல் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். அடுத்து இப்போ வந்து குக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவு டஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தினை மாவே தான் டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட தினை மாவு பேலன்ஸ் இல்லைன்னா மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தினை மாவு பேட்டர் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம்.